நேபாளில் நடந்து கொண்டிருப்பது என்ன? நேபாளுடைய பிரதமர் ராஜினாமா செய்துவிட்டார். மற்ற அமைச்சர்களும் ராஜினாமா செய்திருக்கிறார்கள். நெப்போ கிட்ஸ் வெர்சஸ் ஜென்சி அப்படின்ற டேக்ல அங்க ஒரு மிகப்பெரிய சிவில் வார், ஒரு ரெவல்யூஷனே நடந்து கொண்டிருக்கிறது. என்ன காரணம் அப்படின்னா, நம்ம அதற்கு நேபாள் கடந்து வந்த பாதையை பற்றி பேச வேண்டும். நேபாளில் இதுக்கு முன்னாடி மன்னராட்சி முறை இருந்துச்சு. கியானேந்திரா அப்படின்றவர் மன்னராக இருந்தார். 2008 நேபாள் புதிய ஒரு கான்ஸ்டிடியூஷனை அடாப்ட் பண்ணிடுச்சு. அதற்கு முன்னால் ஜன அந்தோலன் அப்படின்ற அந்த போராட்டம் 2006 இருந்து நடந்தது. மன்னராட்சி முறையை ஒழிக்க வேண்டும், ஜனநாயகம் தழைக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி அப்போ இருக்கக்கூடிய இளைஞர்கள் எல்லோரும் போராடினாங்க. அந்த போராட்டத்திற்கு கிடைத்த வெற்றியாக கியானேந்திரா முடியாட்சியை துறந்தார், மன்னராட்சி பிறந்தது. அப்போ ஓலி பிரதமராக, இப்போ இருக்கக்கூடிய அவர் பிரதமராக பதவியேற்றார். ஜனநாயகம் இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. நேபாள் ஒரு கான்ஸ்டிடியூஷனை கிரியேட் பண்ணாங்க. அப்கோர்ஸ் இந்தியாவிலிருந்தும் அமெரிக்காவிலிருந்தும் பிரிட்டன்ல இருந்தும் பல ஷரத்துக்கள் எல்லாவற்றையும் சேர்த்து ஒரு கான்ஸ்டிடியூஷன் கிரியேட் பண்ணி போயிட்டு இருந்துச்சு. ஒரு 10-15 வருடங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. அதன் பின்னர் இப்போ எல்லாரும் சேர்ந்து ரொம்ப ஊழல் மலிந்து விட்டது. அரசாங்க அதிகாரிகள், பொலிட்டீஷியன்ஸ், இவங்க எல்லாரும் தலை தொங்கி கொண்டிருக்கிறார்கள். மற்றவர்களுக்கு வேலை வாய்ப்புகள் இல்லை. இளைஞர்கள் என்ன செய்வது என்று தெரியாமல் முழித்து கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய போராட்டம். இதற்கு அதாவது the last straw that broke the camel's back அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அடிமேல் அடித்தால் அம்மியும் நகரும் அப்படின்னு சொல்லலாம். அதன் போல என்ன பண்ணாங்கன்னா, பேன் பண்ணாங்க. ஒரு இன்டர்நெட் பேனை அரசாங்கம் கொண்டு வந்தது. நிறைய ஃபேக் நியூஸ் வருது, பொய் செய்திகள் வருகிறது அப்படின்னு சொல்லி இன்டர்நெட் பேன் கொண்டு வராங்க. இந்த பேன் தான் இமீடியட் ப்ரொவோகேஷன் ஃபார் த ப்ரொடெஸ்ட். அது வயலண்ட் ப்ரொடெஸ்டா மாறிச்சு. 19 போராட்டக்காரர்கள் போலீஸ்காரர்களால் இவங்களால செக்யூரிட்டி போர்சஸால சுட்டுக் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். இதனால அவர்கள் போராட்டத்தை கைவிடாம என்ன பண்றாங்க, வயலன்ஸ் வருது. பிரதமருடைய வீடு தீக்கிரையாக்கப்படுகிறது. அதை விட முக்கியமாக ஒரு பெரிய செய்தி நிறுவனம், ப்ரோ கவர்மெண்டல் நியூஸ் ஏஜென்சின்னு நினைக்கக்கூடிய ஒரு செய்தி நிறுவனம் தீக்கிரையாக்கப்படுகிறது. இதுக்கு பின்னாடி என்னன்னா, நெப்போ கிட்ஸ் வெர்சஸ் ஜென்சி போராட்டம் தான் இதற்கு காரணம். நெப்போ கிட்ஸ்னா அரசியல் தலைவர்களுடைய குழந்தைகள், அதிகாரிகளுடைய குழந்தைகள். அவங்க எல்லாம் அவங்களுடைய லாவிஷ் லைஃப் ஸ்டைல்ஸை டிக்டாக், இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் போன்ற சமூக வலைதளங்களில் தொடர்ந்து பரப்பிக்கொண்டே வந்திருக்கிறார்கள். இதை பார்த்த சாமானிய குழந்தைகள், ஜென்சி கிட்ஸ் ரொம்ப கோபப்பட்டு அவங்க என்ன செஞ்சாங்க, அவர்கள் தந்தையார் செய்த ஊழலுக்கு, பெற்றோர் செய்த ஊழலுக்கு அவர்கள் இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழலாம், நாங்க கஷ்டப்பட வேண்டுமா அப்படின்ற அந்த ஒரு கோபம் இப்படி பெரிய போராட்டமாக வெடித்திருக்கிறது. அதோடைய அந்த கடைசி புள்ளி தான் பேன். பட் எல்லாரும் என்ன சித்தரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க, இது ஒரு ஊழலுக்கு எதிராக நடந்தது போல சித்தரிக்காமல் என்ன பண்ணாங்க, இல்ல இன்டர்நெட் பேன் போட்ட உடனே இளம் பிரயத்தார் போராடி வெகுண்டு எழுந்தார்கள் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இது ஒரு கனன்று கொண்டிருந்த அந்த நெருப்பு டக்குன்னு புடிச்சுக்கிச்சு. இப்போ ஓலி கிளம்பிட்டாரு, இல்ல நான் இல்ல அப்படின்ட்டாரு. இப்ப அடுத்து யார் அப்படின்ற அந்த கேள்வி எல்லாரையும் ரொம்ப யோசிக்க வைத்திருக்கிறது. 2 வகையாக இவர்கள் இதை யோசிக்கிறாங்க. ஒன்னு, within the constitutional framework அப்படின்னா ஓலி போயிட்டாரு. அப்போ அங்க இருக்கக்கூடிய ஏற்கனவே தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கக்கூடிய ஏதாவது ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் அவர் மீண்டும் வரலாம் அப்படின்னு அந்த ஒரு கருத்து இருக்கு. இல்ல அப்படின்னா அவுட் சைட் தி ஃப்ரேம்வொர்க், புதுசாக ஒருத்தரை கொண்டு வரணும், எல்லாத்தையும் மாற்ற வேண்டும் அப்படின்னு சொல்லி முடிவெடுத்தார்கள். அப்படின்னா சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜஸ் இருக்காங்க, அவர்கள் மேல மக்களுக்கு கொஞ்சம் நம்பிக்கை இருக்கிறது. அவர்களில் யாராவது ஒருவர் இந்த பதவிக்கு வரலாம் அப்படின்ற அந்த ஒரு கருத்தும் நிலவி கொண்டிருக்கிறது. என்ன நடக்க போகிறது இன்னும் ஒரு தெளிவான இது வரல. ஆர்மி ஆனா தெளிவாக ஒரு வரையறைக்குள்ள நிக்கிறாங்க. செக்யூரிட்டியை மெயின்டைன் பண்றது மட்டும்தான் எங்க வேலை. அடுத்த தலைவர் யார், அடுத்து நேபாளத்தை ஆளப்போவது யார் அப்படின்ற அந்த பிரச்சனைக்குள்ள நாங்க போக மாட்டோம் அப்படின்னு சொல்லி அந்த நேபாள் ஆர்மியுடைய தலைவர் சரியான ஒரு தீர்க்கமான ஒரு கருத்தை, முடிவை தெரிவித்திருக்கிறார். ஸோ அதனால ஒரு மோசமான பிரச்சனை யாரும் ஃபேஸ் கட்டுக்கடங்காமல் சென்று விடும் அப்படின்ற அந்த சூழல் நிலவாமல் ஒரு கூ அப்படின்ற அந்த ஒரு புரட்சி அரசாங்கம் தூக்கி எறியப்பட்டிருக்கிறது என்ற அந்த நிலையோடு மட்டுமே நின்று கொண்டிருக்கிறது. இன்னொரு பக்கம் என்ன அப்படின்னா, திருப்பி கியானேந்திரா தான் வரப்போறாரு, மன்னராட்சி முறையை மக்கள் ஏற்றுக்கொள்கிறார்கள், மன்னராட்சி வரப்போறாரு அப்படின்னு சொல்லி கியானேந்திராக்கு 77 வயசு,
அவரு ஏதோ ஒரு ராலி எல்லாம் போனாராம், பெரிய கூட்டம் வந்ததாம். ஆனாலும் அங்க இருக்கக்கூடியவர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஜென்சி இந்த இளைய தலைமுறையினருக்கு மன்னராட்சியின் மேலும் நம்பிக்கை இல்ல, ஜனநாயகத்தின் மீதுதான் நம்பிக்கை வைத்திருக்கிறார்கள், ஜனநாயகப்படி அடுத்ததாக ஒரு தலைவர் தேர்ந்தெடுக்கப்படுவார் அப்படின்ற அந்த கருத்துக்களும் வெளிவந்து கொண்டிருக்கிறது. என்ன நடக்க போகிறது நேபாள்ல? இதனால இந்தியாவுக்கு உடனடியாக ஏதாவது பிரச்சனையா அப்படின்றதுல இந்தியாவுக்கு அப்கோர்ஸ் ஒரு பெரிய ப்ராப்ளம் எதுவும் வராது. ஏன்னா நேபாளுக்கும் இந்தியாவுக்கும் ஒரு சிம்பயாட்டிக் ரிலேஷன்ஷிப், இந்தியாவுடைய அண்டை நாடு என்றாலும் ஒரு பெரிய வேறுபாடோ வித்தியாசமோ இல்ல. நம்முடைய அபார்ட்மெண்ட்ஸ்ல, நம்முடைய வீடுகள்ல எத்தனையோ நேபாளி காவலர்கள் இருக்கிறத பார்த்திருக்கோம். அவங்க எல்லாம் எப்படி இருப்பாங்க அப்படின்றதும் நமக்கு தெரியும். நேபாள்ல இந்த சிச்சுவேஷன் கட்டுக்குள்ள வந்துடும் அப்படின்னு சொல்லலாம். அதற்குள்ள பீகாருடைய டெபுட்டி சீஃப் மினிஸ்டர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, இதற்கு காரணம் காங்கிரஸ் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்பா, இதுக்கும் காங்கிரஸுக்கும் என்னப்பா சம்பந்தம் அப்படின்னா, நேபாளை தனி நாடாக நாம் விட்டு வைத்திருப்பதால் தான் இந்த பிரச்சனை எல்லாம் வருது அப்படின்னு ஒரு புது குண்டை தூக்கி போட்டிருக்கிறார். அப்கோர்ஸ் தேர்தல் நேரம் பீகார்ல, பீகாரும் நேபாளும் தேர் ஷேரிங் த பார்டர். அதனால இப்படிப்பட்ட ஒரு கருத்துக்களை சொல்வதை யாரும் தவிர்க்க முடியாது. என்ன நடக்க போகிறது அங்க பொறுத்திருந்து பார்ப்போம். நன்றி, வணக்கம்.